ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சொல்ல முடியாது. இந்த டைமில் நாங்கள் பாம்பேயில் கூட இருந்திருக்கலாம். பாம்பேயில் போய் எங்கள் பாடி பார்ட்ஸ் எல்லாம் விற்று அவங்க நல்லா பணம் சம்பாரித்து எவ்வளவோ நடந்திருக்கும். இதெல்லாம் நினச்சி பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் நடக்காமல் இதிலிருந்து காப்பாற்றினது நீங்கள் தான். உங்களை நான் எப்போவும் மறக்கவே மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஜஸ்ட் அந்த இடத்துக்கு டெலிவரி தான் பண்ண வந்தீங்க. அப்போவே நீங்கள் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனால் எங்களுக்காக எங்களை காப்பாற்றி கூப்பிட்டு வந்தீங்க. நீங்கள் ரொம்ப கிரேட். உங்களை மாதிரிலாம் இந்த உலகத்தில் வேறு யாராலையுமே இருக்கவே முடியாது. நீங்கள் எங்களை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் எங்களை வந்து காப்பாற்றிருக்கீங்க. உங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னே தெரியல. இதுக்கப்புறம் உங்களை நான் எப்படி பார்ப்பேன், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் நான் உங்களை தேடி கண்டிப்பாக வருவேன். நவமித்ரா, ஓகே தானே? ஓகே தாண்டி. நேற்று அவர் உன் கையை பிடிச்சி விட்டதுக்கு அப்புறம் கூட நீ பெட்டராக தானடி இருந்த. இப்போ ஏன்டி இந்த அளவு ஒரு மாதிரி இருக்க? என்ன ஆச்சுடி? எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஃபீலாக இருக்குடி. பிடிக்கலை. காலேஜ் வரவே பிடிக்காத மாதிரி இருக்குது. அவனை பார்க்கும் போதெல்லாம் எரிச்சலாக இருக்குடி. சரி சரி, ஓகே விடு, டிஸ்டர்ப் ஆகாத விடு. இல்லடி அனினா, நான் இது போலலாம் இருந்ததே இல்லை. எப்படியெல்லாம் இருக்கேன் பார்த்தியா? அவன் என் கையை இறுக்கி பிடிச்சது எனக்கு அன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பிடிக்கவும் இல்லை. ஆனால் இப்போ வந்துட்டு நான் அவனை பார்த்து பயப்படுறேன்டி. நான் இது வரைக்கும் யாரையுமே பார்த்து பயந்ததில்லை இந்த அளவு. அது போல் எனக்கு 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 பிடிக்கலடி. இது போல் பயம் கொடுத்ததுனாலே எனக்கு அவனை பார்க்கவே என்னமோ மாறி இருக்கு. சொல்ல தெரியல. சாரிடி நவமித்ரா. நீ ஏண்டி சாரி சொல்லிக்கிட்டு இருக்க இப்போ? இல்லடி, நானும் சேர்ந்து உன்னை கலாய்ச்சிட்டு இருந்தேன். சாரி. ஆனால் எனக்கு இப்போ தான் அதோட கஷ்டம் புரியுதுடி. நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுறனா உனக்கு அது எந்த அளவு ஹர்ட்டாக இருக்கு? பரவாயில்ல விடுடி, 2 நாளையில் சரியாயிடும். நீ வீட்லேயும் இதே போல தான் சோகமாக இருந்தியா? இல்லடி, நான் நார்மலாக தான் இருந்தேனே. வீட்டிலலாம் இது போல் நடந்ததெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நான் இருந்து ஆக்டிங் பண்ணிக்கிட்டேன். வேறு இல்லை, தெரிஞ்சதுன்னா நான் செத்தேன். என்னை காலேஜே போக விட மாட்டாங்க. இல்லாட்டி வந்து ஏதாச்சும் அண்ணன் பண்ணி விட்ருவான் அந்த பையனை. ஏதாச்சும் நடக்கும்டி. அண்ணன் ரொம்ப கோவப்படுவான் இது போலலாம் அது தெரிஞ்சிச்சுன்னா. அதுவும் சரிதான். இருந்தாலும் நீ இந்தளவு ஃபீல் பண்ணணும்னு இல்லடி. எதுக்கு நீ இந்தளவு ஆயிட்ட? நீ இப்படிப்பட்ட ஆளே இல்லையேடி. எல்லாத்துலேயும் நல்லா போல்டாக இருப்ப. எப்படி இந்த போல்ட்னஸ்லாம் போச்சு உங்ககிட்ட இருந்து? என்ன, எதனால்? அது எனக்கே டவுட் இருக்குடி. தேவையில்லாததெல்லாம் நான் யோசிச்சு தான் இப்படி ஆயிட்டேனே. இவெல்லாம் யாருடி? இவனை பற்றிலாம் எதுக்கு நான் யோசிச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு இருக்கணும்? அவன் என் கையை பிடிச்சா நான் அவனை கையை தட்டி விட்டுட்டு வந்திருக்கணும். ஆனால் நிஜமாக அந்த கையை நான் பிடிச்சி தட்டுறதுக்கு பார்க்குறேன். இன்னொரு கையை வச்சு எடுத்து விட்டேன். முடியவே இல்லை. அப்படி இறுக்கி பிடிச்சி வச்சுருந்தான் அவன். என்ன தான் அவர் எங்கள் லவ் மேட்டரில் சப்போர்ட் பண்ணாலும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் பண்ணது தப்பு தாண்டி. எவ்வளோ தைரியம் இருந்தால் உன் கையை பிடிச்சிருப்பாரு. ஒரு பொண்ணு கையை பிடிக்கிறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம். அது எவ்வளோ ஈஸியாக அவர் செஞ்சுருக்காரு பாரு. அதுவும் எப்படி இவரெல்லாம் ஈவ் டீசிங்கில் தான் கொண்டு போடணுமே. சே, இன்டீசி இன்டீசி இல்லடி, இன்டீசென்ட். உனக்காக பேசினல்ல, நீ இதுவும் கலாய்ப்பா, இதுக்கு மேலேயும் கலாய்ப்படி. நீ என்ன ஏதோ ஃப்ளோவில் பேசிட்டு போயிட்டே இருக்கும்போது ஸ்டெக் ஆகிடுச்சு. இதுக்கு போயிட்டு உடனே ஒரு சிரிப்பு சிரிச்சு என்ன கலாய்க்கிறல்ல நீ கள்ளி. இல்லடி, நீ சீரியஸாக பேசிகிட்டு இருந்தியா? நானும் ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்டு இருந்தேன். அந்த ஒரு வேர்டு தப்பானதும் சிரிப்பு வந்துடுச்சுடி. என்னையே அறியாமல் வந்துடுச்சுடி. மன்னிச்சுக்கோடி, சாரிடி. எருமை சிப்ப, சாரி சொல்லிட்டு சிரிக்கிறா துரோகி. மேம் வந்துட்டாங்க. ஐயோ, இந்த மேமா வந்த உடனே திட்ட போகிறாங்க. படிச்சிங்களான்னு சொல்லி கேட்டு படிக்க வைக்கிறேன்னு சொல்லி கொடுமை பண்ணுறாங்க. ஓய், என்னாச்சடி? அமைதியாருடி. பயந்தாங்கோலி, பயந்துட்டு இருக்காளா இருக்கும்.
அப்பாடி, அடுக்கல வேலை எல்லாம் முடிஞ்சது. இனி நம்ம சுடரை பார்க்க போகலாம். ஐயோ, குருவிங்களுக்கு சோறு வைக்க மறந்தேன். இன்னும் குறைச்ச சோறு வச்சுட்டு போகலாம். எல்லாம் நல்லா சாப்பிடுதுங்க. சாப்பிடட்டும். சரி, இனி நான் போய் கிளம்புறேன். ஏதாவது ஆட்டோ வந்தா நல்லா இருக்குமே. அதோ ஒரு ஆட்டோ வருது. அப்போ ஆட்டோ நிறுத்துங்க. எங்க மேடம் போகணும்? மேல்புறத்துக்கு பக்கத்து ரோட் போகணும்பா. போகலாம் மேடம், உட்காருங்க. சரி, ஓகே. சொன்னதெல்லாம் புரிஞ்சிச்சுல? எஸ் மேம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ், வாங்க. சர்க்குலர் வந்திருக்கு மேம். கொடுங்க. ஓகேப்பா, தேங்க்யூ. ஓகே மேம். ஸ்டூடெண்ட்ஸ், என்னன்னா சர்க்குலர் வந்துருந்துச்சு. கம்மிங் மண்டே ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி இருக்குன்னு சர்க்குலர் வந்திருக்கு. எல்லாருக்கும் ஓகே தானே மண்டேனா? எஸ் மேம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மண்டே எல்லாரும் சாரீ தான் கட்டிட்டு வரணும். தெரியும்ல ஃப்ரெஷர்ஸ்னால் எப்படி இருக்கும்னு. எப்படி இருந்தாலும் உங்களோட சீனியர்ஸ் வந்துட்டு உங்களை இன்வைட் பண்ணுவாங்க, அப்போ சொல்லுவாங்க. எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே? எஸ் மேம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் இன்னைக்கு கிளம்புறேன். நெக்ஸ்ட் அவர் யார் வராங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேம். மோஸ்ட்லி என்னோட ஹவர்ஸ்க்கு அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேம் தான் வராங்க இல்லையா? எஸ் மேம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நோட்ஸ் எடுத்ததெல்லாம் நாளைக்கு கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகே? எஸ் மேம். இவ இருக்காளோ என்னமோ தெரியலையே வீட்டில். இதுக்கு தான் அன்னைக்கே நம்பர் வாங்கி வச்சிருக்கணும்ன்றது. இங்கிருந்தே கூப்பிடுவோம். சுடர்விழி, சுடரே. யார் அது கூப்பிடுறது? அடடே கண்மணி, வாடி, உள்ள வா. வரேன். வா உள்ள வா. இங்க உட்காரியா இல்லாட்டி சேர் எடுத்துட்டு வரட்டாடி? ஏய், இங்கே உட்காரலாண்டி. சரி வா உட்கார். பசங்கள்லாம் ஸ்கூலு காலேஜுக்குன்னு போனதுக்கு அப்புறம் அடுக்கறையில இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்பதான் யோசிச்சுட்டே இருந்தேன், கண்மணி வரேன்னு சொன்னாலே இன்னுமே காணலையேன்னு. இதோ இன்னைக்கு வந்துட்ட கரெக்டா. அடி, நீ வேற போடி. இவரு விடவே இல்லடி இவ்வளோ நாள். ஏதோ ஆர்டர் வருது, பார்சல் வருது, அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளாக இருக்க வச்சுட்டாரு. சரி, அதான் இன்னைக்காவது போகலாமேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தேன். ஓ, அப்படி ஆயிடுச்சா? சரி பரவாயில்ல, விடுடி. உனக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா? நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்துருந்து பீஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன்டி. பாரு, பீஸ் போடுவியா நீ? ஏன் இப்படி கேட்குற? பீஸ் போடுவேன்டி நான். சும்மா வீட்டில் வெட்டியாக இருக்கேனே, பீஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதாண்டி கொஞ்ச நாளாக போட்டுக்கிட்டு இருக்கேனே. ஓ, சரிடி. நீ உங்கள் வீட்டில் சும்மா இருக்க நேரம் என்ன பண்ணுவ டைம் பாஸ்க்கு? எனக்கு என்ன, நான் இருந்து டிவி பார்ப்பேன்டி. சீரியல்லேருந்து எல்லா சீரியலும் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் ஃபோன் பேசுவேன் யாருக்கிட்டையாவது. ரிலேஷன்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் சும்மா இருந்து ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பேன். அவ்வளோதான். அப்படியே ஒரு நாளும் போயிட்டே இருக்கு. உன்ன மாதிரி யூஸ்ஃபுல்லாக நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன்டி. அடி லூசு பொண்ணே, ஏதாச்சும் பண்ணடி. டைம் பாஸ் ஆக வேண்டாமா? அதான் நீ சொல்லிட்டல்ல, இனி பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கேன். சரிடி. என்ன சமைச்ச இன்னைக்கு சுடர்? என்ன சாப்பிட்ட? காலையில் எப்பயும் போல் இட்லியும் சாம்பாரும் வச்சுட்டேன்டி. உச்சத்துக்கு பிள்ளைங்களுக்கு சோறு தயிர் சாதம் செஞ்சு கட்டி கொடுத்தேன். அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியலும் வச்சு கொடுத்தேன். சரிடி. ஏன் கண்மணி, வந்த காலையில் சமயமாக பார்த்து வந்திருக்கலாம்ல. என்னடி 2 மணி ஆகுது, இப்போ பார்த்து வந்திருக்க நீ? இல்லைம்மா, ஃபுல்லாக வேலை முடிச்சுட்டு வர்றதுக்கே லேட் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, விடு. இல்லை, நான் ஏன் சொல்கிறேன்னா, இனி கொஞ்ச நேரத்தில் அதுக்கப்புறம் உங்கள் பிள்ளைங்க ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் முடிஞ்சு வந்துருங்கன்னு சொல்லிட்டு உடனே போயிடுவேன். நீ வந்தனா ஒரு 2-3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருப்பேன். உங்ககிட்ட கொஞ்ச நேரம் கதை பேசலாம் அப்படின்ட்டு நான் ஆசைப்பட்றேன். அதான்டி, வேற ஒன்றும் இல்லை. ஏய், அதான் அட்ரஸ் எல்லாம் தெரிஞ்சிடுச்சுல்லடி. இதுக்கு மேலே என்ன, நான் வந்துடுவேன். அப்புறம் உன் ஃபோன் நம்பர் மறக்காமல் கூடுடி. உன் ஃபோன் நம்பர் இல்லாமல் நான் ஐயோ இவ வீட்டில் இருப்பாளோ இல்லையோன்ட்டு நினச்சிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் இந்த வாட்டி வரும்போது கண்டிப்பாக ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போயிடணும்னு நினச்சிட்டேன். ஃபோன் நம்பர் தானே, இந்த சேவ் பண்ணிக்கோ. எனக்கும் ஃபோன் நம்பர் வேணும்டி. நானும் அப்போவே ஃபீல் பண்ணேன், ஐயோ ஃபோன் நம்பர் வாங்காமல் போயிட்டோமேன்னு. சரி, ஃபஸ்ட்டு நீ உன் நம்பர் சொல்லு, நான் கால் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கோ. சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோடி.
இரு ஒரு நிமிஷம் ஃபோன் எடுக்கிறேன். சொல்லுடி. 98 40 ரிங் போதாடி? இப்போ ஸ்டார்ட் ஆகுதுடி ரிங் போக. இந்தா வந்துருச்சு. இதான் உன் நம்பரா? சரிடி, நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டியா? சேவ் பண்ணிட்டேன்டி. அப்புறம் சொல்லுடி, வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு லைஃப் எல்லாம்? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லடி, நல்லபடியாக தான் போய்கிட்டு இருக்கேன். உன் பையன் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்போ? அதான் அன்னைக்கு சொன்னனே கண்மணி, என் பிள்ளை ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கான்னு. ஆட்டோ ஓட்டுறானா? ஆமாண்டி. ஏன்? எது வரையும் படிச்சிருக்கான் அவன்? 10th டி. 10th ஃபுல்லாக முடிச்சானா? ஆமாம், 10th 11th ஃபுல்லாக முடிச்சுட்டு 12th பாதியிலே நின்றுட்டான். பப்ளிக்கோட இதுன்னவே நான் 10th மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். ஏன்டி? லூஸு, இனி 12th பாதினே சொல்லி யார் கேட்டாலும். உன் பையனும் அதே தான் சொல்லிக்கிட்டு தெரியுறானா எல்லாருக்கிட்டையும்? அப்பனா அதான் தான் இருக்கும். என்னாச்சுடி? என்னடி இந்த டைமில் போயிட்டு வேலைக்கு அனுப்பியிருக்க? அட்லீஸ்ட் ஒரு 12வது ஃபுல்லாக முடிச்சுட்டாத அவனை நீ வேலைக்கு அனுப்பியிருக்கலாம். இப்போ நீ பாதியிலே நிற்க விட்ட மாதிரி ஆயிடுச்சு கணக்கு. நீ வேறடி, குடும்ப கஷ்டம், நான் பட்ட பாடு எல்லாம் எனக்கு தாண்டி தெரியும். என்னோட கஷ்டத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டதே என் பெரிய பையன்டி. அதனால தான் அவன் பாதியிலே படிப்பும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நமக்கு குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு உடனே வேலைக்கு போனான். அவன் மட்டும் இல்லைன்னா என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியலடி நிலைமைய. அப்படி இருக்குது. சரி விடு விடு, நீ எதுவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத. சரிடி, இப்போ நீங்கள் கடைசியாக முடியும்னு சொல்கிறீங்களா முடியாதுன்னு சொல்கிறீங்களா? என்னடி இவன் இவ்வளோ சிம்பிளாக சொல்கிறான்? அது எப்படி அவங்கள கண்டுபிடிக்க முடியும்? இவளை பற்றி உனக்கு தெரியாதா என்ன? கஷ்டமானதை மட்டும்தான் சொல்லுவாளே. இதோ பாரு ஸ்வேதா, நீ ரொம்ப ஃபூல் மாதிரி பிஹேவ் பண்ணுற. நான் என்ன ஃபூல் மாதிரி பிஹேவ் பண்ணேன் சொல்லு? பின்ன அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அதுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லியாச்சு. இதுக்கப்புறமும் நீ நேரில் போய் பார்க்கணுன்னா இது என்னது இது? ஆமாண்டி ஸ்வேதா, நம்ம போகிறது நல்லது இல்லை, புரிஞ்சுக்கோ. ஏய், என்னடி நல்லது இல்லை? நன்றி கெட்டவளுங்க மாதிரி நடந்துக்காதீங்கடி நீங்கள் இப்படி. அது சரி, நீ எங்களை நன்றி கெட்டவங்கன்னு சொல்லுவேன், இதுக்கு மேலேயும் சொல்லுவடி நீ. பின்ன என்ன, ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு தேங்க்ஸோட சொன்னால் போதுமா? எனக்கு போய் பார்க்கணும், நேரில் பார்த்து தேங்க்யூ சொல்லணும். நீ பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது டூயிங் சம்திங் மாதிரி தோணுது. டூயிங் நத்திங் பொத்து. அட யாருடா இவ? ஏய், சொல்ல போனால் எனக்கே அந்த டவுட் வந்து தாண்டி இருக்குது. சும்மா எதுக்கு நீ அவரை போய் இப்படி பார்க்கணும், நேரில் பார்த்து தேங்க்யூ சொல்லணும், சாரி சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேனே, எனக்கு புரியலை. சரி, நான் எத்தனை வாட்டி கேட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. முடியும்னா முடியும்னு சொல்லுங்கள், முடியாதுன்னா முடியும்னு சொல்லுங்கள். சொல்லிட்டேன். என்னது முடியும்னா முடியும்னு சொல்லுங்க, முடியாதுனாலும் முடியும்னு சொல்லுங்கன்னு சொல்கிறியா? ஏய், உங்கள் வீட்டில் நல்லா அடித்து வளர்க்கலடி ஒன்று, அதனால தான் நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியே. சரி பரவாயில்ல, வாங்க போயிட்டு வரலாம். ஏய், இவ திருந்துற மாதிரி தெரியலடி. வா, எங்கன்னா தனியாக போய் மாட்டிக்க போற, நம்மளும் கூடவே போகலாம். சரிடி, குட் கேர்ள்ஸ், வாங்க போகலாம். ஏய், போகிற வழியில் ஏதாவது வாங்கி கொடுப்பல சாப்பிட்றதுக்கு, என்னால் சாப்பிடாம இருக்க முடியாது. ஏ பைத்தியக்காரி, வாங்கி தரேன் வாடி. அப்போ ஓகே. நவமித்ரா, சீனியர்ஸ் வந்துட்டு சாரி தான் கட்டி ஆகணும்னு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு நீ என்ன முடிவு எடுத்திருக்க? இதில் நான் என்னடி முடிவெடுக்க இருக்கு? சாரி தான் கட்டி ஆகணும், சீனியர்ஸ் சொல்லிட்டாங்கல்ல, கேட்டு தானே ஆகணும். ஏன், நீ வேற ஏதாவது முடிவெடுத்து வச்சிருக்கியோ? அப்புறம் அவங்க சொன்னதை கேட்டல, தேவையில்லாத தண்டனையெல்லாம் நீ தான் அனுபவிச்சுட்டு இருக்கணும்டி. ஏய், அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் கன்ஃபார்ம் சாரி கட்டுவேன். என்ன, இனிதான் போயிட்டு எல்லாம் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணணும். நீ எப்படி, உன்கிட்ட இருக்குதா? இதுக்கு முன்னாடி நான் என்ன சாரியாக கட்டியிருக்கேன், இப்போ தான் ஃபஸ்ட் டைமே கட்ட போகிறேனே. இனி தான் நானும் போயிட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஆமாண்டி, எனக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸாக பார்த்து எடுக்கணும்னு இருக்கேன் நான். பாருடா, மேடம் அதுக்குள்ளே பிளான்லாம் போட்டுட்டாங்க. அப்போன்னா அவ்வளோ ஆசை இருக்குது சாரி கட்டுறதுக்கு, கரெக்டு தானே? ஈச்சே, அந்த அளவு நீ நினைக்கிற அளவுலாம் இல்லை. சரிங்க மேடம். வருண் வராங்கடி. ஐயையோ நவமித்ரா, நான் பேச போகலடி, நார்மலாக ஆகு. நீ பேசிட்டு வா, நாங்கள் கொஞ்சம் தள்ளி நிற்கிறேன்.
ஏய் ஏன்டி அந்த பக்கம் போய் நிற்கிற, இந்த பக்கம் வா. வேண்டாம், நீ பேசு. இவ சொன்னா கேட்க மாட்டா. ஏன் அவங்க எங்களை பார்த்துட்டு அங்க போய் நிக்கிறாங்க? ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்காதீங்க. ஏய், நான் என்னடி ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறேன்னு சொல்ற? பின்ன எதுவும் தெரியாத மாதிரி ஆக்டிங் பண்ணால் நான் எப்படி நம்புவேன்? பண்ணுறதெல்லாம் பண்ணிடுறீங்க, அப்புறம் ஒன்றும் தெரியாத மாதிரி ஆக்டிங்கும் கொடுத்துட்றீங்க. எல்லாத்தையும் நாங்களும் நம்பணும், அப்படி தானே? நான் அப்படி சொன்னேனா? சரி ஓகே, அதெல்லாம் போட்டோம். நான் காலையில் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இனி நம்ம இது போல் காலேஜில் பேச வேணாம், உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன், அதுவே போதும் தானே சொன்னேன். இப்போ எதுக்கு வந்து நிற்கிறீங்க? ஏய், லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காதடி. நேரடியா ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசுறது தான் நல்லா இருக்குமே. நீ லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காத. சும்மா இரு நானி. வருண், நான் ஒரு வாட்டி சொன்னாலே கேட்டுக்கோங்க. எனக்கு அப்புறம் தேவையில்லாமல் கோவம் வந்துச்சுன்னா அவ்வளோதான். அப்போ நான் நிஜமா தான் சொல்றியா? ஏன் இப்படி கேட்குறீங்க? நிஜமாக தான் சொல்கிறேனே. பாவம், அவளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரி ரொம்ப கில்ட்டாக இருக்குது. இந்த கில்ட்டோடு நான் உங்ககிட்ட இருந்து பேசணுமா? எனக்கு நல்லா நிம்மதியாக பேச முடியுமா? நீங்கள் மட்டும்தான் சிரித்து பேசுவீங்க, நான் அப்படியே உம்முன்னு இருப்பேன், அவ்வளோதான். நான் அப்படி பேசினா உங்களுக்கு ஓகேவா? ஏய், அப்படிலாம் சொல்லாதடி. சரி, இப்போ எப்படியும் நான் சொல்லலை, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இனி நான் வீட்டில் போயிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன், ஓகேவா? அப்போ நிஜமாவே போறியா? வருண், நான் சொல்லிட்டேன்ல, அவ்வளோதான், கிளம்புறேன், பாய். கால் பண்ணுறேன். நவமித்ரா, போகலாமாடி? பேசி முடிச்சிட்டியா? ஆமாண்டி, பேசி முடிச்சிட்டேன், போகலாம் வா. போகலாம் வா. என்னடா பேசி பாத்தியா? வாடா. எப்பா நல்லவனே, உன்னாலதான்டா இவ்வளவும் எனக்கு பிரச்சனையே. ஏய், என்னடா சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருக்க? உனக்கெல்லாம் நல்லது பண்ணணும்னு நினைச்சேன் பத்தியா? என்ன செருப்பாலேயே அடிச்சுக்கணும். செருப்பு இல்ல, ஷூ தான் இருக்கு, வேணுமா தரட்டா? அடிச்சுக்கிறியா? டேய் நாயே, உனக்கு ரொம்ப திமிருடானா. அவ்வளோதான், நான் பட்டுட்டேன்ல. இனி இது போல ஒண்ணுமே நான் ஹெல்ப் பண்ணவே மாட்டேன். சந்தோஷம்டா சாமி, உனக்கு ஒரு கும்பிடு, உன் ஹெல்ப்புக்கு ஒரு கும்பிடு. போயிட்டே இரு. துரோகி கம்முனாட்டி பயலே, போடா. இனி நான் உன்கிட்ட பேசினா ஏன் பேசினேன்னு கேளு. நான் போறேன். ஐயோ, எனக்குன்னு இருந்த ஒருத்தனை தட்டி விட்டனே. டேய் நில்றா, நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன், போ, நான் போறேன். இவன் ஒருத்தன் பொசுக்கு பொசுக்குன்னு கோச்சிக்கிறான். நில்றா நேத்ரா, வரேன். ஆமாம், ஆட்டோ ஓட்டுறான்னு சொன்னல, ஆட்டோ மட்டும்தான் ஓட்டிகிட்டு இருக்கானா இல்லை சைட் பிஸ்னஸ் ஏதாச்சும் பண்ணுறானா? ஃபர்ஸ்ட் ஆட்டோ மட்டும்தான் ஓட்டிட்டு இருந்தாண்டி. அதுக்கப்புறம் இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனான். இப்போ அங்கே தான் வேலை பார்த்துட்டு இருக்கானே. சூப்பர் மார்க்கெட்லையா? எங்கே இருக்கு? அது எங்கே இருக்குன்னு நான் கேட்டது இல்லையா அவன்கிட்ட? இனி தாண்டி கேட்கணும், கேட்டு சொல்கிறேன்னு. பையன் எங்கே வேலை பார்க்குறான்னு கூட தெரியாமல் இரு நீனு. ஏய், எப்பயுமே எல்லாம் தெரிஞ்சு தாண்டி வச்சுக்குவேன். இந்த வாட்டி தான் என்னமோ இப்படி இருக்கேன். சரி, சூப்பர் மார்க்கெட்டில் என்ன வேலை? டெலிவரி டி. ஏதாவது நிறைய டெலிவரியாக இருந்தால் ஆட்டோவில் வச்சு கொண்டு போவாங்கள்ல, அது போல் உள்ள டெலிவரிக்கு தான். ஓ சரி சரிடி. ஃபோன் அடிக்குது, யாருன்னு தெரியல. நேத்ரன், ஹலோ. அம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் காலேஜ் முடிஞ்சு வந்துடுவேன். ரொம்ப தலை வலிக்குது. வீட்டில் வந்தது ஒரு காஃபி ரெடியாக இருக்கணும், போட்டு வைக்கிறீங்களா? அப்படியா, சரிடா, நான் போட்டு வைக்கிறேன். சரி வைக்கிறேம்மா. சுடர், எதுவும் கோச்சிக்காதடி சுடர். நான் இன்னைக்காச்சும் எப்படியாச்சும் எல்லாம் பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தேன். ஆனால் பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் பிள்ளை வீட்டுக்கு வந்துடுவானா. அவனுக்கு தலை வலிக்குது, காஃபி போட்டு வைங்கம்மான்னு சொல்கிறான். நான் இப்போ கிளம்பட்டா? ஆனால் நீ எங்கள் வீட்டுக்கு இனி வரவே வேண்டாம், போ. ஏய், கோச்சிக்காதடி. பின்ன போன வாட்டியும் வந்தேன், உடனே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். இப்போ இந்த வாட்டி வந்திருக்க, இந்த வாட்டியும் வீட்டுக்கு கிளம்பி போகிறேன். ஏய், எனக்கு மட்டும் இன்னும் ஆசை இல்லையாடி இருந்து கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு? நானே என் பழைய சிநேகிதியை பார்த்துருக்கேன்ற சந்தோஷத்தில் வந்தேன் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீ என்னடானா இப்படி கோச்சிக்கிட்டு இருக்க? இது ஏதோ சூழ்நிலை சரியில்லைடி. இனி நான் அடுத்த வாட்டி கண்டிப்பாக காலையிலேயே வரேன், நம்ம இருந்து பேசலாம், சரியா? சரி, இனி நீ அடுத்த வாட்டி வரும்போது கொஞ்சம் நேரமே வா. காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உடனே வா. நீ இது போல் 2 மணி 3 மணி 4 மணிக்குன்னு வந்துட்டு இருக்காத. உன் பிள்ளைங்க வந்துடும் சொல்லிட்டு நீ ஓடியே போவ வீட்டுக்கு, சரியா? சரி சரிடி, நீ கொஞ்சம் சிரிய. சரி, சிரிச்சிட்டேன். நீ அடுத்த வாட்டி வா, ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி வா, சரியா?
சரி சுடர், போயிட்டு வரேன். ம் சரிடி, கிளம்புறேன். பாய். பார்த்து போயிட்டு வாடி.